இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடு கட்டும் பொழுது ஸ்கொயர் ஃபீட்டில் என்னென்ன வேலைகள் வரும், என்னென்ன வேலைகள் வராதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சீலிங் பார்த்திங்கன்னா சில பேர் 10 அடி வச்சுருப்பாங்க, சில பேர் 11 அடி 11 அடி வச்சுருப்பாங்க. இது 10 அடி உயரம் தான் கணக்கில் எடுத்துப்பாங்களே தவிர 11 அடி வந்தாலும் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. 10 அடிக்கு கூடுதலாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சதுரடிக்கும் என்ன ரேட்டோ அதை பார்த்து எடுத்துக்கிடுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா செப்டி டேங்க் அண்டர் லெவலில் வரதுனால அதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் வராது. அதுக்கு தனியாக தான் நம்ம ரேட்டு கொடுத்தாகணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டியும் கீழே நம்ம நல்ல தண்ணி தொட்டி போட்டாலும் அளவில் வராது. இதுக்கும் நம்ம தனியாக ரூபா கொடுத்தா ஆகணும். அது மாதிரி மேலே பார்த்திங்கன்னா சிண்டெக்ஸ் டேங்கு வைக்கிறது, இல்லைன்னா மேலே செங்கல் கட்டி தொட்டி கட்டுறது, இதுவும் பார்த்திங்கன்னா அளவு கணக்கில் வராது. இது தனியாக தான் அளப்பாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா எலிவேஷன் ஒர்க் பார்த்திங்கன்னா இது அளவில் வராது. ஏன்னா இந்த எலிவேஷன் வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகும் வேலை பார்க்கறதுக்கு. நுணுக்கமான வேலைகள்னால ரொம்ப நாள் ஆகுனால அந்த வேலைகள் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராது. அது மாதிரி பார்த்திங்கன்னா டெம்பரவரி ஈபி பார்த்திங்கன்னா வீட்டுக்காரங்க தான் வாங்கி கொடுக்கணும். இதுக்கும் சம்மந்தம் வராது. அது மாதிரி பார்த்திங்கன்னா போர் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா மண்ணோட தன்மையை பொறுத்து ஒரு சில இதில் 100 அடியில் வரும் தண்ணி, ஒரு சில இதில் 200 அடியில் தண்ணி வரும். அதனால் இதுவும் அந்த கணக்கில் வராது. அது மாதிரி பார்த்திங்கன்னா மாடிப்படி வீட்டுக்கு உள்ளே வந்துச்சுன்னா அளவில் வராது. அது மாதிரி வீட்டிலேருந்து நம்ம வெளி சைடு போட்டிருந்தோம்னா அது கண்டிப்பாக அளவில் வரும். நன்றி, வணக்கம்.